இந்த கூகுள் குட்டி கொஞ்சம் குசும்புக்கார குட்டி நினைக்கிறேன். ஊருக்குள்ள குட்டி வந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். கோயில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்த பேக் சைடு பீச் சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு பீச் இருக்குது, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அதையும் எப்படி இப்போ பார்த்தோம்னா இப்போ திருச்செந்தூர்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு மணப்பாடுக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா 20 kilometers சம்திங் காட்டுறது, 1/2 hour டைம் காட்டுது. பார்ப்போம். அங்கே போய் பார்த்தோம்னா சர்ச்சுக்கு ஏற்றப்பல தான் அந்த பீச் இருக்குது. ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் மோட்டோலஜியோட சுஜய் விஜி. எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி எபிசோடு 1 வந்து நீங்கள் டே 1 எபிசோடு 1 வந்து திருச்செந்தூர் புதுக்கோட்டை டு திருச்செந்தூர் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் போனதெல்லாம். இது வந்து பார்த்தோம்னா அதே நாளில் மணப்பாடு பீச்சுக்கு நம்ம இன்றைக்கி போகிறோம். ஓகே, ஏன் 2 இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன்னா அது வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் தனியாக மேக் பண்ணி போடுறேன். இது வந்து சரி 2வது எபிசோட பார்ட் 2 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை தனியாக போட்டிருக்கேன். இது பார்ட் 2. இது பார்ட் 1 நீங்கள் என்ன பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அந்த பார்ட் 1 வீடியோஸ் வைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம திருச்செந்தூரில் வந்து கோயிலில் கொஞ்சம் நேரம் மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா நேற்று நைட்டு 2 மணிக்கு கிளம்புனதுனால சுத்தமாக ரெஸ்ட்டே எடுக்கலை. அதனால் இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1 hours கிட்ட நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நல்லா தூங்கிட்டோம். சாப்பிட்டதுக்கு நல்லா தூக்கம், சரியான தூக்கம். இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா மணி 4 மணி ஆகுது. இப்போ இந்த நேரம் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மணப்பாடு பீச்சுக்கு போகிறதுக்கு ஈவினிங் டேத்தில். அதனால தான் சரி அப்படின்னு இப்போ இந்த ஈவினிங் டேத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அப்படியே லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி விட்ருங்க. புதுசாக வந்திருக்க ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி யாராவது போய் பார்த்தீங்களா? செக் பண்ணி பார்த்தீங்களா? இந்த ஹண்டர் 350 இருக்குல்ல, அதை பற்றி யாராவது செக் பண்ணி பார்த்தீங்களா? பைக்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹைட்டு வந்து எப்படி சொல்கிறது, 800 mm தான் சீட் ஹைட்டே இருக்குது. மொத்தம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க கூட வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ரைடிங் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ரீட் பைக்கில் கூட இது இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சொந்தமாக ஒரு வீடியோ. நீங்கள் என்ன பார்க்கலன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும். டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து கூப்பிட்றேன்னு இருக்காங்க. எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரிக்கு இங்கேருந்து வெறும் 87 kilometers தான் போகலாம்னு நினச்சேன். ஆனால் நமக்கு டைம் இல்லை. எங்கிட்ட ரைட்டா சொல்லப்போனால் நமக்கு இங்கேருந்து காயல்பட்டினம் வந்து கிட்ட தான். காயல்பட்டினம்னு சொல்லும்போதே நமக்கு நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். காயல் 92 ரைடர்ஸ், காயல் 92 ரைடர்ஸ் அவர் தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக பேசுவாப்பில். அவர் பேசுகிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். அவர் ஊர் இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான், பக்கத்தில் தான் காயல்பட்டினம்ங்கிறது. நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. காலையிலேயே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம சேனலில் பார்த்தோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது நண்பா. அதுக்கு உங்களுடைய ஆதரவும் கூட அதோடைய சப்போர்ட்டும் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1000ங்கிறது நாளைக்கு வந்து இன்னும் பெருசாக ஆகணும். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம புதுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா தூத்துக்குடி ரோட்டில் வந்து அந்த பீச் ஓரமாக இருக்கிற ரோட்டில் வந்து நான் வந்தேன். அவ்வளோ காற்று சரியான காற்று அடிச்சு. அது என்னால் பைக்கே ஓட்ட கூட ஒரு சைடை பைக் இழுத்துக்கிட்டே போணுச்சு. 2 பக்கம் உப்பெல்லாம் வேறு இருந்துச்சா, அதையும் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பைக் ஓட்டுறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ காற்றடிக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம சேனலில் பார்த்தோம்னா வேறு ஏதாவது நீங்கள் வீடியோஸ் எதுவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணுவோம். பைக் சம்மந்தமாக மட்டும் நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து இதில் கூட நான் சேர்க்க போகிறேன். அது என்னங்கிறது நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நம்மளோட ட்ரீமே பார்த்தோம்னா லடாக் போகிறது தான். கூடிய சீக்கிரம் அதுவோடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அதாவது மைலேஜ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மைலேஜ் வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல என்னென்னா, இந்த வருடத்திற்கான சிறந்த உருட்டு இந்த உருட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. உண்மையுமே சொல்கிறேன் ப்ரோ, நான் உண்மையாக தான் சொன்னேன். ஹைவேல நல்ல மைலேஜ் எனக்கு தருது. ஆமாம், அதே மாதிரி லோக்கலில் வந்து நான் எப்படி வண்டியை ஓட்டுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மைலேஜ் கொடுக்குது. ஸோ நீங்களும் அது மாதிரி அந்த மைலேஜ் வீடியோ யாரும் பார்க்காம வந்தீங்கன்னா அந்த சைடில் கார்டில் ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
மைலேஜை பொறுத்தவரை சில விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். செயின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டயரோட ஏர் ப்ரெஷரு. அப்புறம் இப்போ நம்ம போகிற இடத்துக்கு பார்த்தோம்னா வந்து சிங்கம் படம் ஷூட்டிங்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. சிங்கம், கடல், அந்த படம் ஷூட்டிங்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. இன்னும் நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் அங்கே எடுத்துக்காங்க. இந்த இடத்த தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். நீங்கள் காயல்பட்டினத்துக்கு, அதாவது நீங்கள் மணப்பாடை சுற்றி பக்கத்தில் யாராவது நியர்பை பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணியிருப்பீங்க. விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அப்படி யாரும் இது வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸு. நான் நிறைய வாட்டி மேப்லேயே பார்த்துருக்கேன். நம்ம காயல்புரம் கூட முன்னாடி கூட போயிருக்காப்புல இங்கே. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் எபிசோட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எபிசோடு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் உங்களுக்கு கூட அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு எபிசோடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம்னா எனக்கு இன்ஜினுடைய லைட் இந்த கலர் இருக்குல்ல, பார்த்தீங்களா? அந்த கலர் இருக்குல்ல, இந்த லைட்டு வந்து இப்போ எனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இன்ஜின் எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு, ஃபியூல் இன்ஜெக்ட் எரரு. இப்போ ரீசெண்டாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். அது என்னன்னாக்கா ஒரு 2-3 வாட்டி வந்து நமக்கு ஏதாவது வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குமா. அதை ஸ்டோர் பண்ணதெல்லாம் மொத்தமாக எடுத்து 3-4 வாட்டி இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது வந்து எரர் காமிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால தான் அந்த லைட் எரியுதான். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் செக் பண்ணி வந்த வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு த்ராட்டில், அதாவது ஆக்சிலேட்டர் த்ராட்டில் இருக்குல்ல, அதில் ஒரு எரர் காமிச்சிச்சு. அப்புறம் பம்பரில் முன்னாடி போர் இருக்குல்ல, அதில் ஒரு எரர் காமிச்சிச்சு. அப்புறம் வந்து ஆங்கிள் ஏதோ ஒரு எரர் காமிச்சதான் சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு சரியாக புரியல. அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமாக்கு கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் போட்டு தான் வந்து அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டாங்க. எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. முன்னாடிலாம் பைக் வந்து எதுவும் சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாத்தையும் பிரித்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பின் மாதிரி இருக்குது. அந்த பின் எடுத்து சீட்டு கடையில் ஒரு பின் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு எல்லாமே அதிலே செக் பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய பைக்ஸில் உள்ளதெல்லாம் வந்து இப்போ சாதாரண வெஹிக்கிள்ஸில் எல்லாத்தையுமே வந்துருச்சு. இப்போ இது ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குது. இது இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. ஒருவேளை ரயில்வே ட்ராக் தான் உருவாக்குறாங்களோ, இது என்னென்னு எனக்கு தெரியல. நீங்கள் தூத்துக்குடி ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அது என்னென்னு எனக்கு சரியாக புரியல. மாடு நடமாடும் பகுதின்னு ரோட்டில் ஓரளவுக்குலாம் எழுதி இருந்துச்சு. அந்த ஒரு போர்டில் கரெக்டாக மாடு வந்து வருது குறுக்கால. திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து பார்த்தோம்னா மணப்பாடு ரொம்ப கிட்ட தான். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் தான் காட்டுச்சு. ரோடும் பெரிய அளவுக்கு ஒரு டிராஃபிக்கான ரோடாக கிடையாது, ஃப்ரீயான ரோடாக தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் வந்து அந்த மணப்பாடு பீச்சுக்கெலாம் போகிறாந்தா ஒன்று மார்னிங்கில் போங்க, அப்படி இல்லைனா ஈவினிங்கில் போங்க. ஏன்னா மற்ற நேரத்தில் போனீங்கன்னா வெயில் வாட்டி எடுத்துரும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ நேரம் திருச்செந்தூரில் அந்த கோயிலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் ஈவினிங்கில் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல போனோம்னா அவ்வளோவா ஒன்றும் வெயில் ஜாஸ்தி இருக்காது. குலசேகரப்பட்டினம் மணப்பாடு நேராக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஒரு நண்பர் என்ன கேட்டாருன்னா மைலேஜில் ஒரு டவுட் கேட்டார். ஹைவேல எவ்வளோ போகணும் ஸ்பீடு, லோக்கலில் எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு நண்பா வந்து கேட்டிருந்தாப்புல. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஹைவேல வந்து நீங்கள் ஒரு 70குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். 70-75குள்ளேயே வந்து ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஹைவேல. லோக்கலில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகணுங்கிறது ஆவரேஜாக யாராலையும் கணிக்கவே முடியாது. அது உள்ளே இருக்க டிராஃபிக்கை பொறுத்து, ஓகேவா? அதனால் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜான மைலேஜ், நல்ல மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வா, இது என்ன ஆறுன்னு தெரியலையே. தாமிரபரணியா? நல்லா தெரியுமா? பார்த்தோம்னா அந்த பக்கம் இருக்க இது வந்து தாமிரபரணி ஆறுன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு உண்மையானு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சுன்னா இது தாமிரபரணி ஆறான்னு சொல்லுங்கள். மணப்பாடு வந்தாச்சு. ஓகே, திருச்சிலுவைநாதர்ரா, பெரிய கரையாக இருக்குடா. வாரு வா, செம்மையாக இருக்கே. வாரு, இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு மேலே போக முடியாது. அரே வா, இந்த வியூவை பாருங்க நண்பா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்கல செம்மையாக இருக்குது நிஜமாவே. 2-3 ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். மேலே சர்ச்சையும் போய் பார்த்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. பேசாமல் கீழே இறங்கி ஒரு ரவுண்டு நடந்து போகலாம். அந்த மாதிரி தான் இதில் அமைச்சிருக்காங்க. இதில் இறங்கி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. கீழே போய் வேணால் கொஞ்சம் நேரம் அப்படி 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, நம்ம சேனலில் இப்படி ஒரு இடத்த இதான் ஃபஸ்ட் டைம் நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது நிஜமாவே. கீழே இறங்க போகிறேன்ப்பா. இப்போ கீழே இறங்கி அந்த பீச்சுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் நிற்கலாம். அப்போ நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். இடம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த கடல் பார்த்தீங்கன்னா அந்த
தான் இந்த சீன் எடுத்துருப்பாங்க. செட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கடல் பகுதியில் கடை போட்டு யாரும் வந்து பிடிக்காதீங்க. யாராவது பார்த்தாங்க அது ஒரு பிரச்சனை ஆயிரும். ட்ரோன் இருந்து இங்கே எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மகிட்ட ட்ரோன் கிடையாது. கூடிய சீக்கிரம் கம்பல்சரி வாங்குவோம். இல்லை நான் ஒரு சின்ன சின்ன நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் எடுத்து வாங்கிக்கிறேன். ஓகே. மணப்பாடுக்கு வந்த ரீசன் பார்த்தோம்னா அந்த ஏரியா மட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வரல. இங்கே இந்த சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி காயல் 92 ப்ரோ வந்து சொல்லியிருக்காப்புல. எனக்கு அதை பற்றி தெரியலை. இதுதான் அந்த சர்ச்சு பாருங்கள். சிங்கப்படம் ஷூட்டிங்லாம் பார்த்தோம்னா இந்த சர்ச்சில் தான் எடுத்தாங்க. விசேஷ நாள்லலாம் பார்த்தோம்னா இது நல்லாயிருக்கும். இயற்கை பட ஷூட்டிங்கு, கடல் பட ஷூட்டிங்கு எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்க. சுற்றி வர பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பக்கம் ஃபுல்லாக கடல், இந்த பக்கமும் ஃபுல்லாக கடல். சென்டர் ஆஃப் த ஏரியாவில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த சிலுவைட்டை நின்று தான் சூர்யாவும் ஹன்சிகாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்தில். இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு மண் அரிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. இதுதான் அது. இதான் பாரு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரிக்கு போகிறீங்க அப்படின்னா, கன்னியாகுமரிக்கோ இல்லை கன்னியாகுமரி ரைடுக்கோ இல்லை எப்பாவது போகிறீங்கன்னா அப்படியே சைடு கேப்பில் நீங்கள் கன்னியாகுமரி பார்த்துட்டு வந்துட்டு கூட அந்த சர்ச்சை நீங்கள் கூட விசிட் பண்ணலாம். சர்ச்சு அப்புறம் திருச்செந்தூர் கோயில் கூட நீங்கள் அங்கேயும் போயிட்டு வரலாம். இது ரெண்டுமே இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம். சொல்ல போனோம்னா இது வந்து இப்போ பூட்டி இருக்குது, உள்ளே போக முடியாது, யாரும் இல்லை. அங்கே லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த பார்த்தீங்களா இருக்குது அந்த இங்கிட்டு இருக்கா, அது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு. அது அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த இது சொல்ல போனோம்னா ஏற்கனவே பழைய காலத்துக்கு அங்கே பின்னாடி லைட் ஹவுஸ் வந்து பழைய காலத்துக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த காயல் 92 ப்ரோ வந்து சொன்ன கதை ஒரு கதை எப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து லைட் ஹவுஸை வந்து நிறுவிக்கிட்டு இருந்தாங்களோ என்னமோ சொன்னார். எனக்கு சரியாக தெரில. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவரோட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அவர் அதில் தெளிவாக சொல்லிப்பார். காயல் 92 ப்ரோ அவர் இங்கே பக்கத்தில் நான் காயல்பட்டினங்கிற ஊரை சேர்ந்தவர். என்னுடைய பெஸ்ட்டு யூடியூபரில் அவரும் ஒரு ஆள் சொல்ல போனோம்னா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ட்ரிப்பில் வந்து பார்த்தோம்னா திருச்செந்தூரையும் மணப்பாடையும் வந்து விசிட் பண்ணியாச்சு. நீங்களும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து பாருங்கள். உங்கள் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, பைக் ரைடு பண்ணால் மேக்ஸிமம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு பைக் ரைடு பண்ணால் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் மேக்ஸிமம் அதிகமாக பண்ணுவேன். முன்னாடி வீடியோஸ்லாம் இல்லாமல் வெறுமனே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதிகமாக வீடியோ போட மாட்டேன். கேப் விட்டு ஒரு 2 மந்த்ஸ் கடையில் இப்படி தான் கேப் விட்டு தான் வீடியோ போடுவேன். ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகிறதுனால அந்த மாதிரி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ். இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் வந்து நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ வரும் நினைக்கிறேன். 300 ஒரு 250 கிலோமீட்டர் சம்திங் வரும். இப்போ கிளம்பினா தான் கரெக்டாக நாங்கள் நைட்டில் ஒரு 10 மணி 11 மணிக்கு எப்போ டியூட்டி முடிகிற டயத்துக்கு நாங்கள் போய் சேர முடியும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் விஜய் டாடா பை சி யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. ஓகே, பாய் நண்பா, பாய் சொல்.